ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான சேப்பக்கிழங்கு ஃப்ரை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒர்க் தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். ரொம்ப பிசுப்பாக இருக்குன்னு நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிசுப்பு தெரியாது, ஆயிலும் ரொம்ப இழுக்காது. ஸோ எல்லாருமே இதை சாப்பிட்லாம். வாங்க, இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். சேப்பக்கிழங்கு நிறைய மண்ணாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். 2 விசில் விடுங்க, அதுவே போதும். ரொம்ப குழைய வச்சிட வேண்டாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோல் எல்லாமே உரிச்சிடலாம். இப்போ கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். சர்க்கிளாக வேணால் சர்க்கிளாக வச்சுக்கலாம். எனக்கு இந்த ஷேப் தான் எப்போயுமே நான் பண்ணுவேன், அதனால நான் இந்த ஷேப்லேயே கட் பண்ணிவிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க, பிசு எல்லாமே கொஞ்சம் கம்மியாகிடும். இந்த டைமில் நான் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன், 1/2 ஸ்பூன். வேறு எந்த ஒரு கலர்ஸுமே நான் ஆட் பண்ண போகிறதே இல்லை. ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் கிழங்கு. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இதில் உப்பு மிளகாய் பொடி போடும்போது நல்லா எல்லா இடத்துலையும் கிழங்குல படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. ஏன்னா ஒரே இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு பிசையும் போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால நீங்கள் இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கை வச்சே பண்ணுங்கள், ஸ்பூன்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் உப்பும் மிளகாய் பொடியும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு பிசையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவு தான் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு எடுக்கும்போது டேஸ்ட் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போது ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கிழங்கு உள்ளே போட்டுடலாம். இது நீங்கள் போட்டுட்டு உடனே நீங்கள் வந்து கரண்டி வச்சு திருப்பி விடக்கூடாது. நீங்கள் இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி விடலாம். இந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பினாலே போதும். இப்போ பாருங்கள், அந்த பபுள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம திருப்பி விடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே திருப்பி விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே அதில் ஒட்டாமல் கீழே எல்லாமே போயிடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் எல்லா கிழங்கையும் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த மசாலா வந்து அந்த கிழங்குல நல்லா ஒட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நம்ம திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம திருப்பி விட்டு பார்க்கலாம். இப்போ மசாலா எல்லாமே கிழங்குல நல்லா ஒட்டிக்குச்சு. இனிமேல் வந்து நீங்கள் நல்லா திருப்பி விட்டாலும் மசாலா ஒன்றாகாது. ஸோ நீங்கள் இனிமேல் தைரியமாக திருப்பி விடலாம், ப்ராப்ளம் கிடையாது. பாருங்கள், கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. தேவையில்லாமல் கலர் பவுடர்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். சூப்பரான கிழங்கு ரெடி ஆக போகுது.
அங்கங்கே கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது, அதுவும் போகட்டும். அது போகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோன்னா எல்லாமே நல்லா ரெட்டிஷ் ஆகிடும். பாருங்க, ஆல்மோஸ்ட் ரெடி. பாருங்கள், சூப்பராக கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த ஒரு கலர்ஸுமே ஆட் பண்ணல, ஆனால் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. Thanks for watching.